ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம திரும்பவும் ஃபுல் வீடியோ பண்ணுறதுக்காக திரும்பவும் களை இறங்கியிருக்கோம். அதுவும் நீங்கள் லாஸ்ட்டாக போட்ட அப்பு கறி பிரியாணிக்கு நல்லா ரெஸ்பான்ஸ் பண்ணியிருந்தீங்க. ஸோ அதை தொடர்ந்து ஒரு சின்ன நம்பிக்கையில், ஒரு நற்பாசியில் நான் இந்த ஃபுல் வீடியோ பண்ணுறேன். இது நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்கன்ற நம்பிக்கையில் தான் இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம இன்ஸ்டாகிராமில் ஸ்க்ரால் பண்ணிகிட்டே இருக்கும்போது நம்ம நிறைய வீடியோஸை பார்ப்போம். நிறைய வினோதமான வீடியோஸ்லாம் பார்ப்போம் பார்த்தீங்களா. அந்த வினோதமான வீடியோஸ்லாம் எடுத்து நம்ம ரியாக்ஷன்ஸ் அண்ட் ட்ரோல் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு அப்புறம் எப்படி சொல்லிட்டு கமெண்ட்ல மறக்காமல் சொல்லிட்டு போங்க ராஜா. எல்லோரும் தயாராக இருக்கிறீர்களா? ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா கிச்சனை க்ளீன் பண்ணிட்டு அவன் ரியாக்ஷன்ஸை பாருங்களேன், நம்மளோட மோசம். இப்போ இருக்கிற ஜென்ரேஷனே இப்படிதான் இருக்குது. நீங்க வந்து ஒரு கெஸ்டாவோ இல்ல ஒரு சொந்தக்காரங்களோ அந்த மாதிரி வீட்டுக்கு போய் பார்த்தீங்கன்னா மட்டும்தான் அந்த அற்புத காட்சியை பார்க்க முடியும். அதாவது அந்த வீட்டில் இருக்க மனைவிமார்கள் வேலை செய்யறத. நார்மல் டைம்ல போனீங்கன்னா பாவம் பசங்க தான் துணி துவைக்கிறதுல இருந்து வீட்டு கிளீன் பண்றது, கிச்சனை கிளீன் பண்றது எல்லாத்தையும் அவன் தான் பண்ணிட்டு இருக்கான். இது உண்மை. சொன்னா உனக்கு இதெல்லாம் வேணான்னு இப்பெல்லாம் அவன் நினச்சி கூட பார்க்கலண்ணா. லைஃப்பை தொலைச்சிட்டேன். என்ன பண்றது, பசங்க வாங்கிட்டு வந்த வரோம். அப்படி அவன் கிச்சனை கிளீன் பண்ணுவானா, இவங்க ரீல்ஸ் பண்ணுவாங்களா? என்னடா அடி போங்கடா, இதனால கல்யாணம் பயமா இருக்குது. அடுத்து என்ன பார்க்க போறோம்னா, நான் உன் தங்கச்சின்னு சொல்லியுமே அவன் என்ன லவ் பண்றேன்னு சொன்னான். எந்த லவ் பண்ற பொண்ணு அவங்க அண்ணனை தான் முதல்ல கூட்டு வந்து அடிக்க வைக்கும். அவன் முதல் நம்ம நிலங்கு வைக்கிற நாளே வந்து சிறப்பானதா இருக்கும். டேய், ஏன் சல்லா குட்டி அவ்வளோ ஈஸியா நீ லவ்டின் போயிடுவியா? இவனாச்சும் பரவாயில்ல, தென்னை மட்டையில அடிச்சு. ஆள் டெரராக அவ்வளோ பார்க்கறதுக்கு. ஓடு 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 நினைச்சேன்டா. இந்த அனுபவம் யாரெல்லாம் இருக்கோ கமெண்ட்ல சொல்லுங்க. ஏய், உன்னை மாசு நினைச்சேன்டா நானு. அப்ப அவ்வளவுதான் எல்லாமே உங்க கெத்துலாம். நீ நினைக்கிற அளவுக்கு நான் ஒன்றும் பெரிய பயிற்று கிடையாதுப்பா, ஒன்லி பில்டப்புப்பா. லவ் பண்ற பொண்ணோட அண்ணன் கிட்ட கண்டிப்பா அடி வாங்காம இருக்க வாய்ப்பே கிடையாது. அவன் கடமையை செய்வான், நம்ம கடமையை செய்வோம் சொல்லிட்டு நம்ம அடுத்த நாள் நம்ம வேலையை பார்த்துன்னு போயிடுவோம். அவன் திரும்பவும் கூட்டடிப்பான், திரும்பவும் நம்ம போய் லவ் பண்ணுவோம், திரும்பவும் கூட்டடிப்பான், திரும்பவும் லவ் பண்ணுவோம், திரும்ப அப்படி நடந்துகிட்டே இருக்கும். ஏன் சொல்லுங்களேன்? ஏன்னா இது யூனிவர்சல் ட்ரூத். இது ஒன்றும் பண்ண முடியாது. என் தங்கச்சி பின்னாடி சுத்தாத உனக்கு கிட்ட எத்தனை வாட்டி சொன்னாலும் கேட்கவே மாட்டேன்ல உன்னை. அடுத்து நம்ம பார்க்க போறது, வேலூரோ சென்னையோ ஃப்ரெண்டு இன்ஸ்டாவில் நாங்க தான் ட்ரெண்டு. வீடியோல எதனா பேட் கமெண்ட் பண்ணா உங்க அம்மால உங்களை ஆகிடுவாங்க. வீடியோட எண்டே அடா பாவிங்களா. ரொம்ப வசடா நீங்க பண்றதெல்லாம். சிரிப்பு தானே வருது. இதெல்லாம் சத்தியமா போகாத மாசு பயம் இல்ல, சுத்தமா பயம் வரல. 0% கூட பயம் வரல எனக்கு. சிரிப்பா வருது. இவனுக்கு மாசு நினைச்சு பண்றானுங்களா, இல்ல தமாசா பண்ணணும்னு நினைச்சு பண்றாங்களா, இல்ல காமெடிக்காக பண்றாங்களா தெரிய மாட்டேது. இவனுக்கு என்ன பண்ணாலும் சிரிப்பு தான் வருது. அதுவும் அது நிக்கிறதும் நான் அப்படியே ஒரு மாதிரி அந்த ரைட் சைட்ல நம்ம மட்டும் ஜூம் பண்ணி காட்டுறோம் பாருங்களா. அப்படியே இந்த பழைய காலத்துலாம் பாத்தீங்கன்னா அந்த குரங்கு வந்து ஒரு நின்று இப்படிதான் நிற்கும். அது நேரம்லாம் நிக்காது, அது நிக்கவே தெரியாது. நேராவே ஒரு மாதிரி நடக்கிறதா இருக்கட்டும், நிக்கிறதா இருக்கட்டும், அதோட மூமெண்ட் எல்லாமே இப்படிதான் இருக்கும். அதே போலதான் பண்றானுங்க. டிங்கு டிங்கு டிங். உங்களுக்குலாம் மாஸ் பண்ணவே வராதுடா. ஏன்னா உங்களுக்கு அது அப்படி அமையல. நாங்களாம் வந்து 90s கிட்ஸ்ல பங்கு விட்டுக்கிட்டு சும்மா பெல்ட் பேண்டை போட்டுக்கிட்டு சும்மா நடந்து போனாலும் மாசு. அதுவும் இந்த புக்கை சுத்திக்கிட்டு நடந்து போனாலும் மாசு. நீங்க என்ன பண்ணாலும் மாசு கிடையாது. இந்த மாதிரி பண்ணாக்க தமாசா தான் இருக்குது. எங்களுக்கு ரொம்ப தமாசா இருக்கு. சிரிக்கிறாருண்ணா, என்ன பார்த்து சிரிக்கிறாரு. எனக்கு தெரியுது நீங்க எது சிரிக்கிறீங்கன்னு. நக்கலு. அடுத்து இந்த வயசுல உனக்கு ஏன்டா பேரு வைக்கணும்? அவரும் யோசிச்சு வைக்கிறாரு. இது ரொம்ப டீப்பாலாம் போய் பேசக்கூடாது, இருந்தாலும் சொல்றேன். உனக்கு பிறந்த குழந்தைய கூட்டும் போயிட்டு பேர் வச்சு கொடுங்கன்னா சொன்னா பரவாயில்ல, அது நியாயம். உனக்கு தான் ஆல்ரெடி பெத்தவங்க பேர் வச்சிட்டாங்களடா, அதை விட நல்ல பேர் தேவை. குணான்றதே நல்ல பேர் தானே. வாழ்த்துக்கள். சரி போ, சோலி முடிச்சு. இது ரொம்ப பேசவும் முடியாது, நம்ம போயிடுவோமே, நெக்ஸ்ட் போயிடுவோமே. அடுத்து ஏன் அதை படுக்க வச்சாலும் செட் ஆகலையா?
அக்கா யோசிக்குது என்ன பண்ணலாம். டேய், என்னடா இது? சத்தீஸ் பழம் வைக்கிறதுக்காக கொஞ்சம் ஃப்ரண்ட்ல ஸ்பேஸ் இருக்குது, அதை வச்சுக்கிட்டு அழகா போலாம். யூஸ் பண்ணுங்கடா, மூளை யூஸ் பண்ணோட கொஞ்சமாச்சும். டேய் பரமா. அடுத்து இந்த மாதிரி ஒரு குழம்ப 5 ஸ்டார்காரன் வச்சுட்டான்னு சொன்னா நான் மொட்டை அடிக்கிறேன். நான் எப்படி சொல்லுவேன்? சொல்லு, நீதான் தைரியமான ஆளத்தை சொல்லு. தாத்தா நிறைய இடத்துல வந்து சபதம் விட்டுருப்பார் போல, அதான் நிறைய பேர் கூட்டம் மொட்டை வச்சு விட்டுருக்காங்க. ஆனா ரியாலிட்டி புரிஞ்சுக்காம பேசிட்டார்ல. ராஸ்கோல் அடிச்சேன்னா எப்படி அடிப்பாடு இருக்கிறேன், போட்டேன்னா கடவாயெல்லாம் பேசி போகும். அடுத்து எனக்கு ரோஸ் மில்க் ஒன்று கொடுங்க. ஏய் நீயா? நீயாவா? எனக்கு ஓ, அப்பவே அப்ப தெரியும் நீ extra இந்த தான் மாதிரி இருக்கும் தான் வேலை ரெண்டு செய்வேன்ட்டு. நான் ஒன்றும் இங்கே வேலை செய்யல, நான் கல்யாணம் பண்ணிக்க போகிற ஒரு கடை, இங்கே நான் தான் ஓனரே. அப்படி ஓனரா பார்த்தா லவ் பண்ணி போறாங்க. என்ன பண்றது? ஒரு கேரி பேக் கொடுங்க. லவ் பண்ற பொண்ணுக்காக வியாபாரம் பண்ணி கொடுத்து வாங்கி போறான் போல, பாவம். எவ்வளோ ஆச்சு? 500 ஆச்சு. ஜிபேவா கேஷா? ஃபோட்டோ. சாம்பார் அப்ப எனக்கு சேரே நோட்டிட்டு போறானா? இந்நேரம் 90s கிட்ஸ் தான் நம்ம பண்ணிருப்பாங்க. நீ மனுஷன்டா, நீ மனுஷன்டா, அப்படிதான் இருக்கணும். நமக்கு தெரியல, ஆரம்பத்துல தெரியல, அப்படியே சோகப்பாட்டு பாடிக்கிட்டு ரோட்ல போகும்போதெல்லாம் பார்த்துக்கிட்டு ஃபீல் பண்ணிக்கிட்டு அப்படியே ஒரு மாதிரி அந்த மாதிரிலாம் இருந்து பழகிட்டோமா 90s கிட்ஸ் நம்மளாம். ஆனா இந்த விஷயத்துல 2K கிட்ஸ் பசங்களை வந்து நம்ம தப்பு சொல்லக்கூடாதுங்க. ஏய், எவ்வளோ பிரியாணிடா, பார்க்கும்போதே பசி போயிருமேடா. எவ்வளோ எக்கு, எவ்வளோ சிக்கனு. இந்த வீடியோ இதுக்காக கிடையாது, இது ஒரு கமெண்ட் வரும் பாருங்களேன். ஸ்டமக், ஆஹா குணா கேவ். பசங்க இப்பெல்லாம் வந்து வீடியோ பார்த்தா கூட சிரிப்பு வர மாட்டேதுங்க. கமாண்ட் உள்ள போங்களேன், சும்மா அந்த மாதிரி பண்ணு இருக்கும். இவனுக்கு அந்த டைமிங், அந்த ரைமிங், அது என்ன சொல்லணுமோ அதை கரெக்டா கச்சிதமா சொல்லுவாங்க. பாட்டுக்கே வேலையை செஞ்சுக்கிட்டு சிவனே நான் ஒரு வழியில போயிட்டு இருக்கேன். என்ன ஒம்பு கிழக்காட்டி நீங்க பெத்தவங்களே என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்க. என்னப்பா விசேஷம்? இன்னைக்கு பொங்கல்பா. என்ன சொல்ற? எது சிரிக்கிறான்? என்னை என்னைக்கு பெத்தன்றதே மறந்துட்டல. ஏதாண்டா எல்லா வீட்லயும் தான் நடக்குது. நாள் ஆசீர்வாதம் பண்ணுங்க. எந்த வருஷமாவது எந்த பொம்பளை சோகம் இல்லாம சந்தோஷமா எப்படிப்பட்ட வாழ்த்து. பொம்பளை சோக்கு இல்லாமையா? என்னடா அழுகுற? ஏய் சீ, ஏன் அழுதுக்கு இருக்க நீ? இது இப்படி வளர்த்துட்டாங்க. நம்மள என்ன பண்ண முடியும்? நம்ம 90s கிட்ஸா பிறந்தது நம்ம சாப்பிடணும்னு நினைக்கிறாங்க. ஏன்னா சின்ன வயசுல பாருங்களேன், பாய்ஸ் ஸ்கூல்ல தான் சேர்ப்பாங்க, பாய்ஸ் காலேஜ் தான் சேர்ப்பாங்க. அதுவும் ஒரு பொண்ணு மட்டும் வந்து சின்ன வயசுல பேசிச்சுனா வந்துட்டு பேசினா கூட ஏய் இப்போ உங்க அப்பா மட்டும் சொல்றது தெத்தி விட்டுருவாங்க. அப்படிலாம் இருந்துட்டு இன்னைக்கு நம்ம வெளியே போகும்போது ஒரு ஒர்க் செய்யற இடத்துல இது மாதிரி தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி நிக்கிற இடத்துல நம்ம ஒரு பொண்ணு வந்து பேசினாவே நமக்கு ஒரு மாதிரி ஷிவரிங் ஆகுது, கை கல்லாம் நடக்குது, பேச வர மாட்டேது. எந்த பயனும் இல்ல. இப்ப இத்தனோட பசங்களே போயிட்டு ஹாய் ஹலோ சொல்லி கை கொடுக்குங்கடா. நம்ம அப்படி பண்ண முடியலடா, அப்படி இல்லடா, அப்படி இருந்ததே கிடையாதுடா. அதெல்லாம் நினைக்கும் போது கஷ்டமா இருக்குது. இந்த பெருமை எல்லாம் 90s கிட்ஸ் பேரண்ட்ஸுக்கே சேரும். தம்பி என்ன பண்ணலாம்? எந்திரிப்பா எந்திரி. அடுத்து கொஞ்சம் சங்கடமான சுச்சுவேஷன் தான். யாராலும் ஆனாலும் பரவாயில்ல, நம்ம கேர்ள் ஃப்ரெண்டாலே அப்படி ஆச்சுன்னா சொல்லுவாங்க கோழி மிதிச்சு கொஞ்சம் சாமான்னு. அந்த அடியெல்லாம் வாங்கினாதானே தெரியும். ஆனா அதுக்கு மாஸ்டர் பிளான் பண்ணது யார் தெரியுங்களா? கொஞ்சம் பாருங்க, பின்னாடி இருக்க ப்ளூ ஷர்ட். நீங்க மட்டும் ஜோடியா ஆடுறீங்களா? இங்க பாருங்க சொல்லிட்டு ஒரு தட்டு தட்டி விட்டு. ஆனா ஒண்ணுடா, நீங்க இருக்கிற இடத்துல மட்டும் விளையாட வரவே கூடாதுடா, உயிருக்கு உத்தரவாதம் கிடையாது. அடுத்து ஒரு மீம், டாக் யுவர் ஃப்ரெண்ட், ஹெட்செட் மஸ்ட். அப்போ ஹெட்செட் போட்டுங்கப்பா, இது கொஞ்சம் பேட் வேர்ட்ஸ் தான் வரும் போல. ஊட்டி கூட்டாலும் வரமாட்டானு, கொடைக்கானல் கூட்டாலும் வரமாட்டானு, ஏற்காடு கூட்டாலும் வரமாட்டாரு. என்ன நல்லா ஓடுவீங்க? போயிட்டு
பார்த்தா வந்து தொலைங்களாண்டா நம்ம திருட்டு முழிப்பாமரே நீ வந்தா வரலன்னா போங்க நான் காரியத்தான் கிளம்புறேன் ஆனா ஒருத்தவங்க மானமகப்பட்ட விடவே மாட்டேன்டா வாங்க இஷ்டாமா. ஒரு குரூப் ஒன்று ஃபார்ம் பண்ணுவாங்க. அந்த குரூப்ல போயிட்டு இன்னைக்கு கிளம்புறோம், இவ்வளோ பட்ஜெட் போகிறோம், நம்ம இந்த நேரத்தில் கிளம்புறோம் போய் வரும் சொல்லிட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அந்த ஆரம்பிச்சு ஒரு வீக் டேஸும் சண்டே வந்து என்னடா ஆச்சு பிளான் கேட்கறதோட சரியா இருக்குமே தவிர அதோட ரிப்ளேஸே வராது. நம்ம மெசேஜ் மேல மெசேஜ் பண்ணிட்டே இருப்போம், ஆனா பார்த்துருப்பாங்க சீனா இருக்கும், ஆனா வந்து யாருமே ரிப்ளை பண்ண மாட்டாங்க. அப்போ வரும் பாருங்க ஒரு ஆத்திரம். அந்த குரூப் விட்டு நான் சில வெளியே போயிடுவோம். ஆனா வெளியே போன திரும்பி போட்டு உள்ள தூக்கி போடுவாங்க. நம்மளே இந்த குரூப் வேணாம் சொல்லிட்டு விட்டு வெளியே போவோம், நம்மள திரும்பி தூக்கி உள்ள போட்டு நம்மள புலம்பு வைப்பாங்க. நம்ம புலம்புறத எல்லாம் சுத்தி வேடிக்கை பார்ப்பாங்க தவிர ரிப்ளை மட்டும் எவ்வளவு பண்ண மாட்டானா. பண்ணவே பண்ணாதீங்கடா, ரிப்ளைவே பண்ணாதீங்கடா. எதுக்கு நான் குரூப் ஓபன் பண்றீங்க? வெறுப்பாவதுங்க. நமக்குலாம் வந்து ஒருத்தன் மெசேஜ் பண்ணா திருப்பி உடனே பண்றோம், ஆனா இவனுங்களும் பாக்குறாங்களே தான் ரிப்ளை பண்ண மாட்டானுங்க. முத பிளான் போடுறான் பாருங்க, அவனை மட்டும் பண்ணிக்கவே கூடாது. அவன் பிளான் போட்டு குரூப் ஓபன் பண்ணி எல்லாத்தையும் பண்ணி விட்டு அவன் சைலண்ட் ஆயிடுவான். அதுக்கப்புறம் நம்ம தான் வந்து அவனை பிடிச்சி தொங்கிக்கிட்டே இருக்கணும். டே என்னதாண்டா ஆச்சு, பிளான் என்னதாண்டா ஆச்சு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டே இருக்கும். உங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்படி இருந்தா அவங்களுக்கு ஷேர் பண்ணி விட்டு அதே மாதிரி உங்களுக்கு கனெக்ட் ஆச்சுன்னா லைக் பண்ணி விட்டுருங்க ப்ளீஸ். ஃபைனலா பார்க்க போறது என்னன்னா, வண்டியில எத்தனை தலை இருக்கு பார்த்து சொல்லுங்க. வண்டியில ஒரே தலைதாயா இருக்கு. அதுவும் நீதான். வண்டியில எவ்வளவு டிக்கெட் ஏறி இருக்கு, ஒரு தலை தான் சொல்றீங்க. தலை ஐயோ லவ்ல மாசம் வச்சு தமாசா பண்ணிட்டு இருக்கேன்டா வர எல்லாரும். இப்பதான்டா தெரியுது எனக்கு இந்த தலைன்ற பேரே ஏன் கூப்பிடாதீங்க சொல்லிட்டு தலை சொன்னாருன்னு. என் மாதிரிலாம் பண்ணாக்கா சும்மா இருப்பாங்க. ஆனா இவருக்கு எவ்வளவு கான்பிடன்ட் லெவல் அதிகமா இருக்கு பாருங்களேன். தன்னை தலைன்னு சொல்றது மட்டும் இல்லாம அப்படி உணர்கிறார். அவரே உணர்கிறார், தலை என்று புளுத்தி என்று உணர்கிறார். வெளியே போடா. ஸோ இதோட என் பண்ணிக்கலாம். நம்ம வந்து இந்த வீடியோ எந்த அளவுக்கு இருக்கு நான் கேட்க போறது இல்லை. நீங்களே உங்களோட கமெண்ட்ஸ்ல வந்து உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்க. நல்லா இருந்துச்சுன்னா சில விஷயங்கள் வந்து நல்லா இருக்கு சொல்லுங்க, அதை நான் இம்ப்ரூவ் பண்ண பார்க்குறேன். சரி இல்லை இந்த விஷயங்கள் இன்னமும் பெட்டரா பண்ணிருக்கலாம் தோணுச்சுன்னா அதையும் சொல்லுங்க, நான் அதையும் இன்னும் வந்து எக்ஸ்ட்ரா இம்ப்ரூவ் பண்ண ட்ரை பண்றேன். கான்ஃபிடென்ட் லெவலே இல்லாமல் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு முட்டி மோதி பார்த்துட்டேன். வியூஸ் இதெல்லாம் வராமல் போய் விட்டுட்டேன் பாதியிலே. திரும்பவும் வந்து நான் ஆரம்பிச்சிருக்கேன். கான்ஃபிடென்ட் லெவலே இல்லாமல் தான் ஆரம்பிச்சிருக்கேன். உங்களை நம்பி தான் ஆரம்பிச்சிருக்கேன். கமெண்ட் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிங்கன்னா எனக்கு அந்த கான்ஃபிடென்ட் லெவல் வரும். நிறைய விஷயங்களை வந்து இன்னும் இம்ப்ரூவ்மெண்ட்டாக பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு நல்ல ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணி விட்டுருங்க. நல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், இல்லைனா பரவாயில்லைங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஷார்ட்ஸ் வீடியோ பாருங்கள், சிம்பிளாக இருந்தாலும் நல்லா இருக்கும். ஸோ மீண்டும் இதை விட நான் ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். அது வரைக்கும் உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் சரண். நன்றி, வணக்கம்.